வாழ்க வளமுடன். நான் பிரீத்தி, பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் ஃபவுண்டேஷன் கலர் எப்படி செலக்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் எனக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்போவுமே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்கின் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த கலர் பாருங்கள், என்னோடய ஸ்கின் டோனை விட இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இந்த கலர் என்னோடய ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகாது. இந்த ஷேட் என்னோடய ஸ்கின் கலருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலர் நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது இது நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு லுக் இருக்குது. பட் ஆனால் இதுவும் என்னோடய ஸ்கின் கலருக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங் கிடையாது. இது கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் லைட்டாக டார்க் ஷேடாக இருக்குது. இப்போ அடுத்த ஷேடு பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது என் ஸ்கின் கலரை விட கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் எல்லோயிஷாக என்னோடய ஸ்கின் கலரை விட இன்னும் லைட் ஷேடாக இருக்கிறதுனால இது நான் அப்ளை பண்ணாலும் என்னோடய ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்காது. ஸோ அடுத்த ஷேடு, ஸோ இப்போது பார்க்கும்போதே எல்லாருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ண 3 ஷேடை விட இந்த ஷேடு பாருங்கள், என்னோடய ஸ்கின்னில் அப்படியே பர்ஃபெக்டாக மிங்கிள் ஆகிற மாதிரியான ஒரு ஷேடு இது. அண்ட் இது பாருங்கள், ஸோ இந்த ஷேடு நமக்கு விசிபிளாகவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதுவும் என்னோடய ஸ்கின் கலரை விட கொஞ்சம் டார்க் ஷேடு. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளோட ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஷேட் நம்ம செலக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கான ஃபவுண்டேஷன் நம்மளோட மேக்கப் ஹெவி லுக் இல்லாமல் காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸ் எப்படி இப்போது அந்த நெத்தியில் நான் போட்ட ஷேடை விட இப்போ பாருங்கள் சென்டரில் இருக்கிற ஷேடு பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நமக்கு அந்த ஃபவுண்டேஷனில். ஸோ இந்த ஷேடு பார்க்கும்போது என்னோடய ஸ்கின் கலரை விட ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இந்த ஷேடு நான் கான்டூரிங் அந்த மாதிரி செய்கிறதுக்கு வேணால் நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஷேடு பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் நான் அது என்னோடய ஃபேஸ்க்கு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணும்போது அது என்னோடய ஸ்கின் டோனை ஒரு ஷேட் டார்க்காக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்கின் டோனும் இந்த ஷேடும் எனக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங் கிடையாது. ஸோ இந்த ஷேடு பாருங்கள், அப்படியே ஸ்கின்க்கு எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. பட் ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இதுவுமே என் ஸ்கின் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தோணுது. பட் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது பாருங்கள், அப்படியே நல்லா மிங்கிள் ஆகுது, என்னோடய ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இது நான் என்னோடய ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது எனக்கு நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ இந்த ஷேடு நல்லா டிராஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் தெரியுது. என் ஸ்கின்னை விட இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபவுண்டேஷனை நாம் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஷேடும் நம்மளோட ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்து அது நமக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்குது அப்படின்றத நாம் அனலைஸ் பண்ணி பார்த்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மேக்கப் பார்த்திங்கன்னா ஹெவியாக தெரியாது, நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபவுண்டேஷனை நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி நம்ம ஃபவுண்டேஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் நம்மளோட மேக்கப் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.